தேவனுடைய கிருபையில் கூட நம்ம ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை அன்று தேவனுடைய ராஜ்யம் என்ற சம்பந்தமான தெய்வீக சத்திய பாடத்தை பார்த்து வருகிறோம். நம்ம இந்த பாடத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னாக்கா நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய 1000 ஆண்டு அரசாட்சிக்குள்ளே தான் இருக்கிறோன்றதை நம்ம விசுவாசிக்கிறோம் இல்லைங்களா? அந்த விசுவாசத்தை நம்ம எந்த அளவுக்கு உறுதிப்படுத்துகிறோம்ன்றதை நிலைநாட்டுறதுக்கு என்ன பண்ணுறோம்? ஒவ்வொரு வாரம் இந்த பாடத்தை பார்க்குறோம். ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது யாராவது இதை குறித்து கேள்வி கேட்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? நாம் இருக்கிற விசுவாசத்தில் தெளிவை எடுத்து காட்டக்கூடிய ஒரு மனப்பணம் இருக்கணும்னா நாம் அதை பற்றின சத்தியங்கள் நமக்கு என்ன பண்ணியிருக்கணும்? தெளிவாக தெரிஞ்சால் மாத்திரம்தான் நாமோ இயேசு கிறிஸ்துவோடைய திரும்ப கொடுத்த காலப்பகுதிக்குள்ளே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றத உறுதியாக என்ன பண்ண முடியும்? இயேசு கிறிஸ்துவோடைய நாமத்தினால சாந்தமாக எடுத்து என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு பேச முடியும்னு பார்க்குறோம். ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு சத்திய பாடத்தை பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜூபிலி அப்படின்ற ஒரு பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜூபிலி மூலமாக தேவன் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க போகிறாங்கன்றதை பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பார்க்கும்போது தேவன் மோசே மூலமாக கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணத்தில் ஒன்று தான் யூபிலி பிரமாணம் பார்க்குறோம். அந்த யூபிலி பிரமாணத்தினுடைய முக்கிய கரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இழந்து போனதை மீண்டும் திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு நாள் தான் பார்க்குறோன்னா யூபிலி பிரமாணத்தினுடைய கான்செப்ட். அப்படின்னா இதெல்லாம் மனுஷன் இழந்து போனானோ அதையெல்லாம் மீண்டும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலப்பகுதியை பார்க்குறோம் யூபிலி. யூபிலியுடைய நம்ம வருஷம் பார்க்கணும். எத்தனாவது வருஷம் தான் யூபிலியும் பார்ப்போம்? நம்ம 50வது வருஷம் தான் யூபிலியும் பார்ப்போம். அப்படின்னா தேவனுடைய இந்த பிரமாணத்துக்குள்ளே அது நிழல், அதனுடைய பொருள் என்ன கண்டுபிடிக்க போகிறோம். தேவன் இதுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு சத்திய பாடத்தை நமக்கு வச்சுருக்கிறாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்றைக்கி அது ருசி பார்க்குறோம். அப்படின்னா யூபிலி என்பது பார்க்கும்போது 50வது வருஷத்தை அடையாளப்படுத்துது. அதான் பார்க்குறோம் ஜூபிலியுடைய பிரமாணம். இது தேவன் மோசே மூலமாக யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அதை என்ன பண்ணணும்? சரியாக கையாண்டு என்ன பண்ணணும்னாக்கா அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காகவே நியமிக்கப்பட்ட ஒரு காலப்பகுதி தான் பார்க்குறோம் யூபிலி பிரமாணம். நம்ம வசந்தக்குள்ளே சீக்கிரமாக கடந்து போகலாம். லேவியராகம் 25ஆம் அதிகாரம் 8-9 வாசிக்கலாம். லேவியராகம் 25ஆம் அதிகாரம் வசனம் 8 மற்றும் 9. அன்றியும் 7 ஓய்வு வருஷங்களுள்ள 7 வருஷங்களை எண்ணுவாயாக. அந்த 7 ஓய்வு வருஷங்களும் 49 வருஷமாகும். அப்பொழுதும் 7ஆம் மாதம் 10ஆம் தேதியில் எக்கால சத்தம் தொனிக்கும்படி செய்ய வேண்டும். பாவ நிவாரண நாளில் உங்கள் தேசம் எங்கும் எக்கால சத்தம் தொனிக்கும்படி செய்ய வேண்டும். ஸோ இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு தெரியும் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம் பார்க்கும்பொழுது மொத்தம் 7 நாள் இருக்குது. 6 நாள் என்ன பண்ணுவாங்க? வேலை செய்வாங்க. 7ஆம் நாள் ஓய்ந்து இருக்கணும். இங்கே பார்க்கும்போது வருஷமாக கன்சிடர் பண்ணுறாங்க. 6 வருஷம் என்ன பண்ணணும்? வேலை செய்யணும். 7ஆம் வருஷம் என்ன பண்ணால் ஓய்ந்திருக்குன்னு பார்க்குறோம். இப்போ தேவன் சொல்கிற வார்த்தை பார்க்கும்போது அந்த ஓய்வு வருஷங்கள் உள்ள அந்த 7 வருஷம் இருக்கு இல்லையா, 7 வருஷங்களையும் என்ன பண்ணுங்க? எண்ணுவாயாக. அப்படின்னா கவுண்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்படின்னா 7 × 7 வருஷம் கவுண்ட் பண்ணால் என்ன வரும்? 49 வருஷம் வரும். அப்போ 49 வருஷம் வரது முடிச்சு இல்லையா, அந்த 7 × 7 எண்ணத்துக்கு அப்புறம் 49 வருது. 49 முடிஞ்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய காலப்பகுதி என்ன பார்க்குறோம்? 50வது வருஷம். அதுதான் பார்க்குறோம் ஜூபிலியும் பார்க்குறோம். அந்த ஜூபிலி என்ன பண்ணீங்க? எக்காலம் தொனிக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எக்காலம் தொனிக்கப்பட வேண்டிய காலப்பகுதி எதுனாக்கா ஜூபிலி 50ஆம் நாள். ஏன் தொனிக்க சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வசனம் வாசிக்கலாம். 10ஆம் வசனம். லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 50ஆம் வருஷத்தை பரிசுத்தமாக்கி தேசமெங்கும் அதன் குடிகள் எல்லாம் விடுதலை கூற கடவீர்கள். சோ பாருங்க, 50ஆம் வருஷத்தை நீங்க என்ன பண்ணணுமா? பரிசுத்தமாக்கி தேசமெங்கும் அதன் குடிகள் எல்லாம் விடுதலை கூற கடவீர்கள். ஸோ ரொம்ப தெளிவாக நம்ம கவனிக்கிறோம். ஏன் தேவன் சொல்றாங்க அப்படின்னா 7 × 7 வருஷத்தை பெருக்குனாக்கா 49 வருஷம் வருது. 49 வருஷம் முடிஞ்ச பிற்பாடு வரக்கூடிய வருஷம் தான் 50வது வருஷம். அதான் நம்ம யூபிலியும் சொல்கிறோம். அந்த யூபிலி என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்கனாக்கா அதை பரிசுத்தப்படுத்தணும். ஏன்னா தேசம் எங்கே என்ன பண்ணணும்? அதனோட குடிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு என்ன நாள்னு பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய விடுதலை நாள். அப்படின்னா சந்தோஷம் கூறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதிலே உங்கள் ஒவ்வொருவனும் தன் காணியாட்சிக்கு என்ன பண்ணணும்? தன் குடும்பத்துக்கும் திரும்பி போக கடவர்கள். அப்படின்னா இந்த வசனம் சொல்லுதுன்னு பார்க்கும்போது நம்ம தெளிவாக தெரியும். அப்போ 49 வருஷம் எங்கே தான் இருப்பாங்க? அவங்க அந்த அடிமை கூட தான் காணப்படுவாங்க. நிலத்தை அடமானம் போட்டால் அப்படி தான் இருக்கும், திருப்பி கொடுக்கப்படாது. எப்போ திரும்பி கொடுக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 50ஆம் வருஷம் என்னைக்கு வருதோ எக்காலம் ஊதப்படுறது இல்லையா, அந்த நாள் தான் எல்லாருக்கும் அவங்களுடைய காணியாட்சிக்கு அவங்க சொந்த லேண்டுக்கு போகக்கூடிய விஷயத்த சொல்கிறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் என்ன பண்ணுங்க? அடமானம் போட்டிருப்பாங்க இல்லையா, அதை மீண்டும் திருப்பி அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயமா காணப்படுதுன்னு பார்க்குறோம். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா 7 × 7 நம்ம என்ன பண்ணுறோம்? எண்ணுவாயாக. அப்படின்னா என்ன வருஷம் என்ன வருஷம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 49 வருஷம் வருது.
49 முடிஞ்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய கடைசி ஒரு வருஷம் தானே பார்க்குறோம், யூபிலியும் பார்க்குறோம். ஸோ அப்புறம் நம்ம தெளிவாக தெரியுது, இந்த யூபிலி வருஷத்தில் நம்ம இன்னும் என்ன பண்ண சொல்கிறாங்க தேவன் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அந்த யூபிலி வருஷத்திலே உங்களில் அவனவன் தன் தன் காணியாட்சிக்கு திரும்பி போகணும் சொல்கிறாரு. ஆகையால் பிறனுக்கு எதையாவது விற்றாலும் சரி, அவனிடத்தில் எதையாவது கொண்டாலும் சரி, ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்யக்கூடாது. அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோன்னா, அடுத்த வசனம் வாசிக்கலாம். யூபிலி வருஷத்துக்கும் பின்வரும் வருஷங்களினுடைய தொகைக்கு ஏற்ப என்ன பண்ணணும், மற்றவனிடத்தில் கொள்ளுவாயாக, பலனுள்ள வருஷங்களின் தொகைக்கு ஏற்ப அவன் உனக்கு விற்பானாக. பலனுள்ள வருஷங்களின் அக்கத்தை பார்த்து அவன் உனக்கு விற்கிறபடியால் வருஷங்களின் தொகை ஏறினால் விலை ஏறவும், வருஷங்களின் தொகை குறைந்தால் விலை குறையும் வேண்டும். ஏனென்றால் உங்களில் ஒருவனும் பிறனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது, உன் தேவனுக்கு பயப்பட வேண்டும், நான் உங்கள் தேவனாய் கர்த்தர். இதுதான் வந்து பார்க்குறோம் சொல்லப்பட்ட வசனம். அப்படின்னா என்ன புரிஞ்சுதான் பார்க்கும்பொழுது, இந்த 50ஆம் நாள் வருதுனாக்கா நம்முடைய சொந்த நிலத்தை அடமானம் போட்டிருப்போம், இல்லை கடன் வாங்கியிருப்போம், அது எல்லாம் என்ன பண்ணப்படணும், திரும்பி கொடுக்கக்கூடிய காலப்பகுதி தான் 50ஆம் வருஷம் பார்க்குறோம். ஒருவேளை அந்த 50ஆம் வருஷம் கிட்ட நெருங்குதுன்னா அதுக்கு முன்னாடி பொருள் கொடுத்தாங்கனாக்கா அந்த விலைவாசத்துக்கு ஏற்றமாக என்ன பண்ணீங்க டிரான்சாக்ஷன் நடக்குது இல்லையா, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் பிளான் பண்ணணும். உதாரணத்துக்கு 45 வருஷத்துக்கு அடமானம் போகிறாருன்னா இன்னும் எத்தனை வருஷம் தான் இருக்குது, 5 இயர்ஸ் தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி விலைவாசி ஏறணும் இறங்கணும், அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணீங்க நியமிக்கணும். ஒருவேளை அடமானத்தை வாங்கிட்டு அந்த 50ஆம் வருஷம் வரும்போது திரும்பி தரலாக்க என்ன அர்த்தம், அது நியாயமா? அதுக்கு பேர் தான் அநியாயம். அப்படின்னா நீ கொண்டாலும் சரி விட்டாலும் சரி சரியாக என்ன பண்ணுங்க, அந்த வருஷத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும், யார்கிட்ட பெற்றுக்கொண்டீங்களோ அதை கரெக்டாக என்ன பண்ணணும், அவங்கள திருப்பி கொடுக்குன்றத சொல்கிறத பார்க்குறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் தேவ நியமித்த ஒரு பிரமாணம். இப்போ மக்கள் என்ன யோசிப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஓகே தேவனே, இப்போ நீங்கள் 6 வருஷம் என்ன பண்ண சொல்கிறீங்க, ஒர்க் பண்ண சொல்கிறீங்க, 7ஆம் வருஷம் என்னது ஓய்வு நாள், ரெஸ்ட்டு. அப்படின்னா அந்த 7ஆம் வருஷம் நாங்கள் எப்படி புசிக்கிறது, நாங்கள் சாப்பிட்றது அப்படின்னு கேட்கும்போது தேவன் சொல்கிறாங்க, வசனம் வாசிக்கலாம். 7ஆம் வருஷத்தில் எதை புசிப்போம், நாங்கள் விதைக்காமலும் விளைந்ததை சேர்க்காமலும் இருக்க வேண்டுமே என்று சொல்வீர்களானால், நான் 6ஆம் வருஷத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுகிரகம் பண்ணுவேன், அது உங்களுக்கு 3 வருஷத்தின் பலனை தரும். பாருங்க, அவங்க தேவன் சொல்றாங்க, 7ஆம் வருடத்தில் இப்போ எதை புசிப்போம், நாங்கள் விதைக்காமலும் விளைந்ததை சேர்க்காமல் இருக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்வீர்களானால், அப்படின்னா ரெஸ்ட் சொல்றீங்களே தேவனே, அப்போ நாங்கள் எப்படி சாப்பிட்றது, நாங்கள் பிள்ளைகள் மனைவி இருக்கிறாங்க எப்படி சாப்பிட்றதுன்னு கேள்வி கேட்டாங்கன்னா தேவன் சொல்கிறாங்க, மிகப்பெரிய ஒரு பதில் கொடுக்குறாங்க. 6ஆம் வருஷத்திலே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, 6ஆம் வருஷத்திலே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுகிரகம் பண்ணுவேன். என்ன ஆசீர்வாதம் சொல்கிறாருன்னா அது உங்களுக்கு 3 வருஷத்தினுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அப்போ அது எப்படி புரிஞ்சலாம் பார்க்கும்பொழுது நமக்கு தெரியலையா, 7 × 7 கூட்டம் என்ன வருதுங்க, 49 வருது இல்லையா. அப்போ நம்ம 49 வருஷம் என்ன வருஷம் சொல்கிறோம், ஓய்வு நாள். இப்போ 6 வருஷம் ஒர்க் பண்ணுறோம் இல்லையா, 7ஆம் நாள் ஓய்வு நாள். அந்த மாதிரி 7 எண்ணும் போது என்ன வரும் பார்த்தீங்கன்னா 49 என்ன பார்க்குறேன்னா ஓய்வு நாள். இங்கே தேவன் சொல்கிறாங்க 6ஆம் வருஷத்தில் என்ன பண்ண போகிறேன், 3 வருஷத்தினுடைய பிளஸ்ஸிங்கை நான் என்ன பண்ண போகிறேன் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் சொல்கிறாரு. இந்த சார்ட் நீங்கள் பார்க்கும்போது தெளிவாக புரியும். ஸோ அப்படின்னா 7 × 7 கூட்டும்போது 49 வருது, அப்போ ஓய்வு வருஷம். அப்போ தேவன் எத்தனாவது நாள்லேயே அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளிடுறாங்க, 49 வருஷம் ஓய்வு வருஷம் பார்க்குறோம். அப்படின்னா தேவன் அங்கே 6ஆவது சொல்லுவாங்க இல்லையா, இங்கே யூபிலி கணக்கில் எப்படி பார்க்குறோம், எத்தனாவது நாள்லேயே அவங்களுக்கு 3 வருஷம் ஆசை கொடுக்கப்படுது, 48வது நாள் என்ன பண்ணுறாங்க கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பார்க்கும்போது 49 வருஷமும் ரெஸ்ட்டு, ஆனால் விதைக்க முடியாது, அறுவடையும் பண்ண முடியாது. அப்போ அதுக்கு பிளஸிங் கொடுக்கணும். எப்போ கொடுக்குறாங்க அந்த ஆசீர்வாதத்தை, 48 நாளில் கொடுக்குறாரு. அடுத்து பார்க்குறோம் 50ஆவது வருஷம் ஜூபிலி, அவன் தன் காணாட்சிக்கு போகக்கூடிய காலப்பகுதி. அப்போ என்ன பண்ண முடியாது, அப்பயும் பூமிக்கு என்ன தான் ஓய்வு நாள் தான், அப்போ என்ன பண்ண முடியாது, எதுவும் செய்ய முடியாது. அப்போ அதுக்கு சேர்த்து என்ன பண்ணுறாங்க தேவன் கொடுக்குறாங்க. சரி ஓகே 2 வருஷம் போதும் இல்லை, அடுத்து 51 வரும்போது நாங்கள் என்ன பண்ண போகிறோம், ஹார்வெஸ்ட் பண்ணி ஆரம்பிக்க போக சொல்லலாம். தேவன் சொல்கிறாங்க எப்படின்னா, ஏன் 3 வருஷம் பார்க்கும்போது அப்போ தான் விதைக்கணும். 50ஆவது வருஷத்தில் விதைச்சி எப்போ சாப்பிட்றது, அப்படின்னா அவங்க விதைச்சி வளர்ந்து அறுவடை பண்ணணும். அது வரைக்கும் என்ன பண்ணி அவங்க பண்ணிட்டுனே இருப்பாங்கலாம், இருக்க முடியாது. அதுக்காக தேவன் சொல்கிறாங்க 49ஆவது வருஷம் ஓய்வு நாள், அப்பயும் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கப்படும். 50ஆவது வருஷமும் சரி 51 சரி 3 வருஷத்தினுடைய பலன் எப்போ கொடுக்கப்படுது, 42 நாளில் கொடுக்கப்படுதுன்னு பார்க்குறோம். இதெல்லாம் பார்க்குறோம். யூபிலி ஆண்டின் போது நிலம் பயிரிடப்படாமல் நிலத்திற்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்கப்பட தேவன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு கட்டளை. சரி ஓகே, இதான் வந்து யூபிலி பிரமாணத்தினுடைய நிழல் நமக்கு சாரம் சுருக்கமாக பார்த்துட்டோம். சரி நாம் ஏன் இதை பார்க்குறோம்,
என்ன பர்பஸ்? அது யூபிலி பிரமாணம் பிரதர், அது நிழலாச்சு, அது தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்தாரு, அவங்க என்ன பண்ணாங்க, அதை ஃபாலோ பண்ணாங்க, நமக்கு ஏன் அதை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலோசியர் அப்போஸ்தலன் பவுல் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆகையால் போஜனத்தையும் பானத்தை குறித்தாவது பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்த இருப்பனாக. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவைகள் நோட் பண்ணுங்க, அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாக இருக்கிறது. அந்த நிழல் எல்லாம் யாரை பற்றுதுன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவை பற்றினது. அப்போ நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பிரமாணங்களும் சரி, அது வீண் கிடையாது. அது எல்லாமே யாரை பற்றின பொருள்னு பார்த்தீங்கன்னாக்கா கிறிஸ்துவை பற்றின பொருள். இதுதான் அப்போஸ்தலன் பவுல் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வாசிக்கலாம். எபிரேயர் 10:1. இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்தி வருகிறவர்களை ஒரு காலம் பூர்ணப்படுத்த மாட்டாது. இந்த வாசனை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளா இல்லை, மாறா எப்படி தான் இருக்குது, வரப்போகிற நன்மைகளின் நிழலாக மாத்திரம் இருக்கிறபடியினால். அப்படின்னா நியாயப்பிரமாணம் சொல்லப்படுறது எல்லாமே நிழல், நன்மைக்கு அது பொருள் கிடையாது. வரக்கூடிய நன்மைகளுக்கு எல்லாமே என்ன தாங்குது, அது நிழலாக இருக்குது சொல்கிறார். இது நம்ம ஏன் இங்கே பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, உதாரணத்துக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கார் இல்லையா, நம்ம நியாயப்பிரமாணம் நிழல் பார்க்குறோம் இல்லையா, பஸ்கா நிழல் தானே அது. அந்த நிழல் எதுக்கு அடையாளமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வரக்கூடிய நன்மை, உலகத்து ஒட்டுமொத்த மனக்குலத்துக்கு வரக்கூடிய பிளஸ்ஸிங்க்கு என்ன இருக்குது, அது நிழல் பஸ்கா. இங்கே பொருள் பார்க்கணும், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஈடுபடினுடைய புண்ணியத்தை நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். இதே போல தான் அந்த யூபிலி நியாயப்பிரமாணம் இருக்கு இல்லையா, அதுவும் நிழலாக இருக்குது. அந்த நிழல் வரக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்கு என்னவா இருக்குது, ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாக காணப்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது. எப்படி அந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டாங்க இல்லையா, யூபிலி, அதை அனுசரித்தாங்க. அவனவன் தன் காணியாச்சு திரும்பி போகுது, எல்லாம் நிழல். அந்த நிழலுடைய புண்ணியம் பார்க்கும்போது பொருள் மிகப்பெரிய ஒரு ஆஸ்வாதத்தை கொடுக்க போகுது. நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அந்த பொருளுடைய வேல்யூ என்ன, அது எதை போய் குறிக்கிறது, என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம தெளிவாக கண்டுபிடிக்கணும், இது எல்லாமே தேவனுடைய மிகப்பெரிய திட்டம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, இயேசு கிறிஸ்துனுடைய 1000 ஆண்டு அரசாட்சி இருக்கு இல்லையா, அந்த வருகையும் திரும்ப கொடுத்த காலப்பகுதியும் நம்ம என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. ரெண்டுமே என்ன பண்ணுங்க, பின்னி பிணைக்கப்பட்ட மிகப்பெரிய ட்ரூத்து. அந்த ட்ரூத்தை எக்ஸாக்டாக கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு பிரமாணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா யூபிலி பிரமாணம் தான். எக்ஸாக்டாக அந்த டேட்டை கொண்டு காமிக்கும். உதாரணத்துக்கு கால கணக்கு கூட கிட்ட டச் பண்ணுமே தவிர கரெக்டாக துல்லியமாக காமிக்காது. ஆனால் அந்த யூபிலி தான் என்ன பண்ணுங்க, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய டேட்டை தெளிவாக காமிக்கும். நம்ம அதை கண்டுபிடிக்க போகிறோம். எப்படின்னு பார்க்குறேனாக்கா, வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. அப்போஸ்தலர் 3:19 ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும். அப்படின்னா இந்த வசன பகுதி பார்க்கும்போது கொஞ்சம் தமிழில் சரியான மொழிபெயர்ப்பு இல்லை. என்ன சொல்லப்பட்டிருக்கு பார்த்தனாக்கா, ஆனபடியினால் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள், அதான் பார்க்குறோம், த டைம்ஸ் ஆஃப் ரெஃப்ரெஷிங். அப்படின்னா அந்த இளைப்பாறுதல் காலப்பகுதி எப்போ நடக்கும் சொல்கிறாருன்னா, மே கம் ஃப்ரம் த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட். கிறிஸ்துனுடைய பிரசனத்தின் காலப்பகுதிக்குள்ளே என்ன பண்ணுங்க நடக்கும். அப்போ தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது, கிறிஸ்து பிரசனம் எப்போ இருக்கும், எந்த காலப்பகுதி, அந்த பிரசனத்துக்குள்ளே தான் இளைப்பாறுதல் விஷயம் இருக்குன்றது இந்த வசனம் உறுதிப்படுத்துது. இது மட்டும் கிடையாது, அப்போஸ்தலர் 3:19 பார்க்குறோம். 21 தான் முக்கியமான வசனம். என்ன வசனம் தெரியுங்களா, ஞாபகம் இருக்குங்களா, அடிக்கடி பார்த்துருப்போமே. என்ன வசனம், தேவனுடைய எல்லா பரிசுத்தவான்களும் சொல்லலாம் வார்த்தைகள் நிறைவேறி தீரும் காலம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கணும், பரலோகத்தில் தான் இருக்கணும். அப்படின்னா ஒருவேளை இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிறாங்க, இப்போ இயேசு கிறிஸ்து பரலோகத்தோடு திரும்பி வராருன்னா என்ன ஆரம்பிக்கணும், அதை பாருங்க, அன்டில் த பீரியட் ஆஃப் ரெஸ்டோரேஷன். அப்படின்னா திரும்ப கொடுத்த காலப்பகுதி, பீரியட் பார்க்கும்போது டைம், ஒரு காலப்பகுதி. அப்போ எந்த காலப்பகுதின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேவன் இயேசு கிறிஸ்து பூமிக்கு அனுப்புகிறாருன்னா, அவர் மீண்டும் வராருன்னா எதை ஆரம்பிக்கப்படுது, திரும்ப கொடுத்த காலப்பகுதி ஆரம்பிக்கப்படுது. ஏன்னா வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்க வரைக்கும் என்ன கொடுக்கப்படாது, பூமியில் எந்த ஒரு பரலோகத்தில் இருக்க வரைக்கும்
பேசினாங்களே, ப்ராஃபஸியெல்லாம் சொன்னாங்களே, எதுவுமே என்ன பண்ணாது, நிறைவேறாது, பூமிக்கு ஆசீர்வாதம் வராது. அப்படின்னா இயேசு கிறிஸ்து வந்துட்டாரா? வந்துட்டாரா? எது கொடுக்கப்படுது? திரும்ப கொடுத்த காலப்பகுதியும் ஆரம்பிச்சிச்சுன்னு நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை சில பேர் இந்த வசனத்தை வந்து அப்படி இல்லை அப்படி மாற்றி பேசுகிறாங்கன்னா என்ன சொல்கிறதுங்க அர்த்தம்? டைரெக்டாகவே இந்த வசனத்தை என்ன பண்ணுறாங்க, அவங்க புறக்கணிக்கிறாங்க. ஏன்னா வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிற வரைக்கும் திரும்ப கொடுத்த காலப்பகுதி இல்லை, வந்துட்டாருனாக்கா திரும்ப கொடுத்த காலப்பகுதி இருக்குன்றத அந்த வசனம் ஆணித்தம் சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை அதை ஏற்றுக்கொள்ள மனப்பான்மை இல்லைன்னா டைரெக்டாக இன்டெரக்டாக கிடையாது, டைரெக்டாகவே இந்த அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 24 வசனம் பண்ணுறாங்க, புறக்கணிக்கிறாங்கன்றதை பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது, ஏன்னா இது எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை பற்றின சத்தியங்கள். சரி, ஓகே, அப்படின்னா கொடுக்கப்படுறனால மனுஷனை இழந்து போயிட்டான், திரும்பி கொடுக்கணும் இல்லையா? என்ன இழந்து போயிட்டாங்க மனுஷன்? இழந்து போனது மிகப்பெரிய விஷயம். என்னதுங்க? ஜீவன் இழந்து போயிட்டாங்க. அவனுக்கு ஜீவன் கொடுக்கப்படும். எவ்வளோ பெரிய பிளஸ்ஸிங்கு. மரணத்துக்குள்ளே போயிட்டாங்க இல்லையா? அவங்க என்ன கொடுக்கப்படும்? ஜீவன் கொடுக்கப்பட போகுது. இது எல்லாமே எங்கே நடக்க போகுதுனாக்கா இந்த 1000 ஆண்டு அரசாட்சிக்குள்ளே நடக்க போகுது. அது மட்டுமா பார்த்தா அதுவும் கிடையாது. தேவன் என்ன பண்ணாங்க, ஆதாம் பார்த்து, நீ பண்ண தப்புக்காக என்ன பண்ணணும், வேர்வை சிந்தி உழைக்குன்னு சொன்னார். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இந்த சாபம் இல்லையா, இந்த சாபம் வாங்கிட்டாங்க. அந்த சாபம் என்ன பண்ணுது, இந்த திரும்ப கொடுத்த காலப்பகுதியில் கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு வரதை பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் தேவன் என்ன பண்ணாங்க, நிலத்துக்கு என்ன பண்ணாங்க, இனி பலம் கொடுக்காத படிக்க என்ன பண்ணாங்க, அதையும் சபிச்சாரு. ஆனால் அப்போ பார்க்குறோம் சபிக்கப்பட்ட 6ஆவது வருஷம் ஓகே. இந்த காலப்பகுதியில் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் என்ன ஆகுதுங்க, திரும்ப கொடுத்த காலப்பகுதி என்ன பண்ணிட்டுருக்கு. இன்றைக்கி நம்ம எல்லாம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்றோம்ல, செழிமையாக வருது இல்லையா? எல்லாமே சபிக்கப்பட்ட பூமி தான். ஆனால் அதுக்குள்ளேருந்து மக்களுக்கு தேவையான 700 கோடி மக்களுக்கு ஃபுட்டு கிடைக்குது. தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வந்துட்டாங்க. திரும்ப கொடுத்த காலப்பகுதியில் வாழ்ந்துட்டுருக்கோன்றதை இது எல்லாமே என்ன பண்ணுது, நமக்கு கன்ஃபார்ம் பண்ணுது. ஏன்னா அடுத்து பார்க்க மனுஷன் இழந்த போன ஜீவனை பெற்றுக்கொள்ள போகிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது பாவத்துக்குள்ளே போன மனுஷனுக்கு மீட்பு கிடைக்க போகுது. அப்போ நம்ம தெளிவு என்ன புரிஞ்சிடும் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த யூபிலி பிரமாணம் நிழல், இந்த நிழல் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1000 ஆண்டு அரசாட்சியும் இயேசுக்கு 2ஆம் வருகையும் ஒன்றுன்றத தெளிவாக காமிக்குது. எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, ஒருவேளை நிழல் எப்போ முடியுதோ என்ன ஆரம்பிக்கும், பொருள் ஆரம்பிக்கும். பொருள் நிறைவேறும்போது தொடங்கும் போது என்ன முடியணும், நிழல் முடியணும். ரிவர்ஸில் பார்க்குறோம். அப்படின்னா பாருங்கள், ஆண்டு சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்து பேசுறாரு, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ள நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று யார் பேசிகிட்டு இருக்கா? இயேசு கிறிஸ்து பேசுகிறாங்க. அப்படின்னா நம்ம திரும்பி பார்க்குறோம், நிழல் எப்போ முடியுதோ அப்போ என்ன ஆரம்பிக்கும், பொருள் ஆரம்பிக்கும். உதாரணம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துனுடைய அந்த விஷயங்கள். அப்படின்னா பஸ்கா பண்டிகை இருக்கு இல்லையா, பஸ்கான்ற ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது, இது எல்லாமே பொருள், நியாயப்பிரமாணம். இது இயேசு கிறிஸ்து எப்போ நிறைவேற்றி முடித்தாரோ அதுக்கப்புறம் எதுக்கு வேல்யூ இல்லை. நிழல் முடியுது, இயேசு கிறிஸ்துன்ற தேவ ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு நிறைவேற்றி முடிச்சிட்டாரு. அப்போ பொருள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இனி நம்ம வருஷம் பஸ்காட் அடித்து சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நிழல் முடிஞ்சிடுச்சு. அப்படின்னா நிழல் நிறைவேற வரைக்கும் அது இருக்கும், ஒரு எழுத்துக்கூட மாறாது. நிறைவேறிச்சுனாக்கா பொருள் உருவாயின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதே போலத்தான் இந்த ஜூபிலி பிரமாணமும். இந்த யூபிலி பார்க்குறோம் இல்லையா, தேவன் இஸ்ரவேலுக்கு கொடுத்த நியாய பிரமாணம், அதை வாங்கி என்ன பண்ணுறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க. 50ஆம் வருஷத்தில் எல்லாமே திரும்பி கொடுக்கப்படுது பார்க்குறோம் இல்லையா. இதெல்லாம் நிழல். இந்த நிழல் எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி பொருள் என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். அந்த பொருள் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூபிலி 2 விதமான பகுதி இருக்குது. ஒன்று பார்க்கும்பொழுது காத்திருத்தல், 2வது அனுசரித்தல். இது எப்படி புரிஞ்சுலாம் பார்க்கும்போது, இப்போ 50ஆம் வருஷம் தான் என்ன வருஷம், யூபிலி. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அவனவன் தன்னுடைய காணியாட்சி திரும்பி போகக்கூடிய காலப்பகுதி, பிளஸ்ஸிங் வரப்போகுது. அப்படின்னா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு எத்தனை வருஷம் காத்திருக்கணும், அவங்க 49 வருஷம் காத்திருக்கணும். அதான் பார்க்குறோம் காத்திருத்தல் காலப்பகுதி. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும், அனுசரிக்கிறது, அது சந்தோஷமாக என்ஜாய் பண்ணக்கூடிய காலப்பகுதி. அப்படின்னா 7 × 7 49 வருஷம் இஸ்ரேல் மக்கள் காத்திருந்தாங்க. காத்திருக்கணும், ஒரு டைம் உடனே கிடைக்காது. 50ஆம் வருஷம் வரும்போது தான் அவன் தன் காணியாட்சிக்கு திரும்பி போகணும். விடுதலை கூற கடவர்கள் எக்காசத்து துணிக்கப்படும், எல்லாருக்கும் இழந்து போனதை திரும்பி கொடுக்கப்படும் என்பதை பார்க்குறோம். ஸோ அப்படின்னாக்கா இது நிழல்.
அப்போ நிஜத்தில் நம்ம எப்படி கூட்டணும்? இங்கே தேவன் சொல்லிட்டாங்க இல்லையா, 7 × 7 கூட்டினா 49 வருஷம் வருது, ப்ளஸ் ஒரு வருஷம் தான் ஜூப்ளி பார்க்குறோம். அப்படின்னா இதில் 2 விஷயம் பார்க்குறோம். ஒன்று காத்திருத்தல், ஒன்று அனுசரித்தல். காத்திருத்த காலப்பகுதி 49 வருஷம், அனுசரிக்கிறது ஒரு வருஷம். இது அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம்? பொருளை பார்க்கும்போது ஜூப்ளி எத்தனை வருஷம்? 50ஆவது வருஷம். இப்போ தேவன் சொல்கிறாங்க அப்படின்னா 50 × 50 கூட்டு சொல்கிறாரு. அங்கே எப்படி 7 × 7 கூட்டு 49 வந்துச்சோ, இங்கே பொருளை பார்க்கும்போது 50 × 50 கூட்டுனா என்ன வரும்? 5 25. அப்படின்னா 50 × 50 2500 வருடங்கள் வருது இல்லையா? அதுதான் பார்க்குறோம். பாருங்கள், நிஜத்தில் பார்க்கும்போது 50 × 50 கூட்டினா பெருக்குனால் என்ன வருங்க? 2500 வருஷம் வருது. ப்ளஸ் அந்த ஒரு நாள் தான் பார்க்குறோம் 1000 வருஷம். அப்படின்னா இதில் என்ன இருக்கும்? பொருளை பார்த்த மாதிரி நிஜத்திலும் காத்திரத்தில் காலப்பகுதி இருக்கும், அதே சமயத்தில் அனுசரிப்பு காலப்பகுதி இருக்கும். ஸ்பீடாக தானே போயிட்டுருக்கேன் இல்லையா? ஓகே, டைம் இல்லாதனால. காரணம் பார்த்தீங்கன்னா நேரில் பார்க்குறோம் 49 வருஷம் காத்திருந்தாங்க இஸ்ரேல் மக்கள். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு வருஷம் என்ஜாய் பண்ணுறாங்க. அதே போல் பொருளில் பார்த்தீங்கன்னா 2500 என்ன பண்ணுங்க, அவங்க காத்திருக்கணும். 2500 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் 1000 இயர்ஸ், அதாவது யூபிலியில் பொருளில் காத்திரத்தில் முடிஞ்சு அனுசரிக்கக்கூடிய காலப்பகுதி ஆரம்பிக்குது. அந்த ஒரு நாள் தான் பார்க்குறோம் 1000 ஆண்டு அரசாட்சி. நேரில் எப்படியோ அதே மாதிரி தான் பொருளில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, காத்திருக்கணும், அனுசரிக்கணும். அப்போ தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது. காத்திருந்த காலப்பகுதி 2500 வருஷம், அனுசரிக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா 1000 வருஷம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்படின்னா 2500 வருஷம் தான் அனுசரிச்சாங்கன்னு பார்க்குறோம் இல்லையா, காத்திருக்குன்னு பார்க்குறோம். அப்படின்னா இஸ்ரேல் மக்கள் அனுசரித்த யூபிலி இருக்கு இல்லையா, நேரலான யூபிலி, அது எப்போ முடியுதோ அப்போ என்ன ஆரம்பிக்கணும்? நிஜம் ஆரம்பிக்கணும். அப்படின்னா இஸ்ரேல் மக்கள் எப்போ யூபிலியே பிரமாணம் நிறைவுக்கு வந்துச்சு, அப்போ நிறைவுக்கு வர ஒரு காலப்பகுதி இருக்கு இல்லையா, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். எப்போ முடியுதோ அப்போ என்ன ஆரம்பிக்கணும்? நிஜமான யூபிலி ஆரம்பிக்குது. அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா இஸ்ரேல் மக்கள் அனுசரித்த யூபிலி கண்டுபிடிக்க போகிறோம். எத்தனை யூபிலி அனுசரிச்சிருப்பாங்கன்னு கண்டுபிடிக்கணும். அந்த யூபிலியில் கடைசி யூபிலி கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிச்சா தான் அதுலேருந்து கொஞ்சம் போகும்போது தான் என்ன பண்ண முடியும். கால்குலேஷன் பார்க்கும்போது எப்படி தான் இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே, புரிஞ்சுக்கிறது நம்ம ஈஸியாக போடுறோம். இப்போ நம்ம எங்கே கண்டுபிடிக்க போகிறோன்னா, தேவன் இஸ்ரேல் மக்களை எகிப்துலேருந்து கூட்டின்னு போய் எங்கே உலகம் கூட்டின்னு போயிட்டாங்க. எங்கே கூட்டின்னு போயிட்டாங்க? கானான் தேசம் கொண்டு போயிட்டாங்களா? போனதுக்கு என்ன நடக்கும்? ஜோஷ் என்ன பண்ணாங்க? ஓகே, நம்ம அங்கேருந்து கணக்கிட போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அப்படியே போட்டாச்சு. காண பங்கிட்டு கொடுத்த காலப்பகுதி மொத்தம் 6 வருஷம், நியாயாதிபதியின் காலப்பகுதி 450 வருஷம், ராஜாக்களுடைய காலப்பகுதி 513 வருஷம். இது மொத்தமாக கூட்டும்போது எத்தனை வருஷம் வருது? 969 வருஷம் வருது. ஓகேவா? அப்படின்னா இந்த இஸ்லாம் மக்கள் இந்த யூபிலி எப்படி அனுசரிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கு போனாங்க இல்லையா, பாபிலோனுக்கு அடிமையாக போனாங்க இல்லையா, போனதுக்கு முன்னாடி தான் அனுசரிச்சிருக்கணும் இல்லைங்களா? உள்ள போயிட்டு என்ன பண்ண முடியாது, அவங்க 7 வருஷம் அனுசரிக்க வாய்ப்பு இல்லை. அப்படின்னா அதுக்கு முன்னாடி தான் என்ன பண்ணணும், அனுசரிச்சுன்னு பார்க்குறோம். ஏன்னா கடைசி ராஜா யார்? சிதேக்கியா என்ன பண்ணுறாங்க, அதோட என்ன பண்ணுது, கோர்ஸ் முடியுது. அப்படின்னா ஏன் நம்ம கணக்கிறோம் பார்த்தோன்னா, ஒரு வேளை கேட்கலாம், இது ஓகே, ராஜாக்கு அடுத்த காலப்பகுதி எங்கே போகிறாங்க, அடிமைக்குள்ளே போகிறாங்க, ஏன் காணப்பிரிக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும் பார்த்தீங்கன்னா, அப்போ தான் அவங்க லேண்டை கொடுக்கப்படுது. அதுக்கு முன்னாடி என்ன இல்லை, அவங்களுக்கு இஸ்லாம் மக்களுக்கு லேண்டே கிடையாது. அப்படின்னா அதுலேருந்து கணக்கிடப்படும் போது தான் துல்லியமாக நம்ம என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். அப்படின்னா காண பகுத்து பிரித்து கொடுத்ததுலேருந்து ராஜாக்களுடைய காலப்பகுதி வரைக்குமே மொத்த காலப்பகுதி 969 வருஷம் பார்க்குறோம். இப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா, 969 வருஷம் இருக்கு இல்லையா, அனுசரிச்சிருக்கிறாங்க. இந்த 969 எத்தனை யூபிலி அனுசரிச்சிருப்பாங்க இஸ்லாம் மக்கள்? அப்போ நம்ம என்ன பண்ணணும், 969 எத்தனை 50ன்னு கண்டுபிடிக்கணும். மேக்ஸ் அப்படியே இங்கே போட முடியுமா? டிவைட் பை 15 போட்டால் எத்தனை வருஷம் வரும்? 9. மொத்தம் 19 யூபிலி என்ன பண்ணியிருக்கணும் அவங்க இஸ்லாம் மக்கள் அனுசரிச்சிக்க வேண்டியது பார்க்குறோம். ஏன்னா இவ்வாறாக காண சுதந்திரத்து முதல் பாபிலோன் சிறையிருப்பு துவங்க வரையும் மொத்தம் 960 வருஷம். 960 வருஷத்தில் எத்தனை வருஷம் அனுசரிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, மொத்தம் 19 யூபிலி தான் இஸ்லாம் மக்கள் அனுசரிச்சிருக்கிறாங்க, கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ கண்டுபிடிச்சாச்சு இல்லையா மொத்தம் 19ன்னு. அந்த 19ல் கடைசி யூபிலி இருக்கு இல்லையா, அப்போ தான் முடிவடைய போகுது நிழல்.
அங்கேருந்து என்ன ஆரம்பிக்க போகுது? பொருள் ஆரம்பிக்க போகுது இல்லையா? அப்படின்னா 969 வருஷம் மொத்தம் பார்க்குறோம். அதில் 19 வருஷம் அனுசரிக்கிறாங்க. அந்த 19ல் கடைசி யூபிலி எப்போ முடிச்சாங்கன்னு கண்டுபிடிச்சா தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்? பொருளுடைய கான்செப்ட் பார்க்க முடியும். அப்படின்னா இஸ்ரேல் மக்கள் சிறை தலைக்கு போனாங்க இல்லையா? சிறை பிரிக்கப்பட்டாங்களே, எந்த வருஷம் ஞாபகம் இருக்கா? கிமு, வெரி குட், கிமு 606 இஸ்ரேல் மக்கள் சிறைப்பட்டு எங்கே போயிட்டாங்க? பாபிலோன் தேசத்துக்கு போயிட்டாங்க. மொத்தம் 70 வருஷம் என்ன பண்ணுறாங்க? அடிமையாக இருக்கிறாங்க. அப்படின்னா அவங்க அனுசரித்த மொத்தம் யூபிலி வருஷம் 19. அப்படின்னா இந்த 606க்கு முன்னாடி என்ன பண்ணிக்கணும்? அவங்க மொத்தம் 19 யூபிலி அனுசரிச்சுக்கணும். கரெக்டுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிமுல அதை கணக்கிடணும். மேக்ஸ் தெரிஞ்சவங்க நல்லா பேசணும். சிறையிருப்பு போன டைம் பார்க்கும்போது கிமு 606. இவங்க அந்த 606க்கு முன்னாடியே அனுசரித்த மொத்தம் 19 யூபிலி இருக்குது இல்லையா? இப்போ கிமுல நம்ம கணக்கு போடணும். கணக்கு போட்டுட்டோம்னா கடைசி யூபிலி எந்த வருஷம் கண்டுபிடிச்சிடலாம். கிமுல எனக்கு மேக்ஸ் தெரியாதான், சொல்லுங்க. கிமுல இதை கண்டுபிடிச்சிட்டோம்னா கடைசி யூபிலி அவங்க அனுசரிச்ச காலத்தை கண்டுபிடிச்சிடலாம். போட்டுருவா இல்லை பிரஸ் சொல்கிறீங்களா? யாராவது 600 கூட்டிங்களா கழுத்திங்களா? கூட்டுன்னு பாருங்கள். அப்படின்னா பாருங்கள், கிமு 606லேருந்து 19 வருஷம் கூட்டுனா என்ன வருதுங்க? கிமு 626 வருது. இதுதான் இஸ்ரேல் மக்கள் அனுசரித்த கடைசி ஜூபிலி. இது வரைக்கும் புரியுதுங்களா? ஓகே. அப்படின்னா இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா இந்த 626 தான் கடைசி யூபிலி முடியுதுன்னா அப்போ என்ன ஆரம்பிக்கணும்? நிழல் முடியுதுன்னாக்கா பொருள் ஆரம்பிக்குது. அப்போ ஆரம்பித்த உடனே திரும்ப கொடுத்த காலை வந்துருமா? வராது. ஏன்? 2 பகுதி பார்த்தோம். ஒன்று காத்திருத்தல், ஒன்று அனுசரித்தல். அப்படின்னா இங்கே முடியுது இல்லையா? 624 முடியுது. அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா? என்ன ஆரம்பிக்குதுங்க? என்ன ஆரம்பிக்குது? பொருள் ஆரம்பிக்குது. அப்போ பொருள் ஒரு வருஷம் கண்டுபிடிச்சா எத்தனை வருஷம்? 50 × 50 2500 வருஷம் கண்டுபிடிச்சோம் இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா அங்கே எப்படி 7 × 7 கூட்டி 49 காத்திருத்தல், ஒரு வருஷம் அனுசரிப்பு. அதே போல் பொருளை பார்க்கும்பொழுது 626 இஸ்ரேல் மக்களுடைய கடைசி யூபிலி ஃபினிஷ் பண்ணுறாங்க. பொருள் நிழல் முடியுது. என்ன ஆரம்பிக்கப்படுது? பொருள் ஆரம்பிக்குது. அப்படின்னா அந்த பொருள் பார்க்கும் போடும்போது காத்திருத்த காலப்போ தான் ஃபஸ்ட்டு நடக்கும். கரெக்டுங்களா? எத்தனை வருஷம்? 2500 வருஷம் காத்திருக்கணும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா இயேசு கிறிஸ்துவனுடைய 1000 வருஷனுடைய டேட்டை கண்டுபிடிக்க போகிறோம். துல்லியமாக டேட்டை அப்படியே போடும். சொல்கிறேன் இல்லையா பிரதர், இந்த டேட் தான் இயேசு கிறிஸ்து வந்துட்டார், இந்த வருஷத்தில் தான் திரும்ப கொடுத்த காலை போய் சொல்கிறோமே, அதுக்கு தெளிவாக கூடிய மாபெரும் ஒரு ப்ரூஃப் என்ன பார்த்தீங்கன்னா இந்த யூபிலி மட்டும்தான். நிஜம் 50 × 50 2500 வருஷம் பார்க்குறோம் காத்திருத்தல் காலப்பகுதி. இப்போ இந்த காத்திருக்கிற காலப்பகுதி முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆரம்பிக்கணும்? அந்த ஒரு வருஷம் 1000 இயர்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? அந்த வருஷம் கண்டுபிடிக்கணும். இப்போ நாம கண்டுபிடிக்கலாமா? 2500 வருஷம் எப்போ முடிஞ்சுது? அது முடிஞ்சாலும் என்ன ஆரம்பிக்குது? அந்த 1000 ஆண்டு அரசாட்சி ஆரம்பிக்குது. அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்? சிம்பிள். நானே கீழே கேட்குறேன், லாஸ்ட்டு அனுசரித்த டைம் அந்த காலப்பகுதி என்னதுங்க? யூபிலி அனுப்பிச்சாங்க இல்லையா இஸ்லாம் மக்கள்? வருஷம் 626. அது நிறைவடையுது. நிழல் பொருள் ஆரம்பிக்குது. எத்தனை வருஷம் காத்திருக்கணும்? 2500. சிம்பிளாக சொல்ல போனால் 2500ல் மைனஸ் 626 கழிச்சா வரக்கூடிய டேட் 1874. நான் சொல்கிறேன் இல்லையா, இயேசு கிறிஸ்துனுடைய 1000 அரசாட்சி 1874 சொல்கிறோம்னா அதான் ஆரம்பத்தில் பேசணும். நம்ம எந்த விசுவாசத்தில் இருக்கிறோமோ அதில் உறுதியாக இருக்கணும். இருக்கும்போது கேள்வி கேட்கப்பட என்ன பண்ணணும்? தெளிவாக காமிக்கணும். அதுக்கு மிகப்பெரிய ட்ரூத் தான் பார்க்கும் இந்த யூபிலி பிரமாணம். தெளிவாக இந்த பிக்சர் நீ பாருங்கள். இஸ்ரேல் மக்கள் அனுசரித்த யூபிலி மொத்தம் 19. கடைசி எப்போ முடியுதுங்க? கிமு 606 அவங்க அனுசரித்த அந்த யூபிலி கடைசி நிறைவேறதுன்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் பார்க்கும்போது சுற்று என்னன்னாக்கா காத்தது காலப்பகுதி மொத்தம் எத்தனை? 2500. அது முடியும் போது எங்கே முடியுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மைனஸ் பண்ணும்போது 1874 அந்த காத்தத்தில் முடியுது. என்ன ஆரம்பிக்குதுங்க? நிஜமான யூபிலி திரும்ப கொடுத்த காலப்பகுதி அப்போ தான் ஆரம்பிக்குது. இதுதான் பார்க்குறோம் நிஜமான யூபிலி.
நிழலுக்கும் பொருளுக்குள்ள விஷயங்கள் நம்ம திரும்பி கன்ஃபார்ம் பண்ணுறோம். எப்படின்னா கிறிஸ்துவனுடைய பிரசனத்திற்குள்ள தான் நடக்குது, இளைப்பாறுதல் காலம் நடக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, 1000 yearsக்குள்ளே தான் ஃபஸ்ட்டு பார்ட். என்னங்க ஃபஸ்ட் பார்ட்? உபத்திரம். செகண்ட் பார்ட்டு பீசபிள் கிங்டம். அதுக்குள்ளே தான் அது தாண்டி போக வேண்டிய அவசியமே இல்லைன்னு பார்க்குறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுங்களா, நம்ம 7வது நாள் பார்க்குறோம் இல்லையா, 7வது நாளில் இருக்கக்கூடிய வருஷம் எத்தனை மொத்தம்? 7000 வருஷம். இந்த 7000 வருஷம் ரெண்டாக பிரிச்சா எத்தனை வருஷமாக வரும்? 3500. கரெக்ட் தானே? 3500. இது ஒரு தேவனுடைய ரகசியம், ஒரு ஏற்பாடு. என்னது பார்த்தீங்களா, அழகாக இருக்குது. என்னதுங்களா, அந்த 7000 வருஷம் ரெண்டாக பிரிக்கும் போது இந்த ஜாயின் வருது இல்லை, 3500 முடிஞ்சு அடுத்து 3 ஆரம்பிக்கப்படும் போது சென்டர் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க ஒரு வருஷம் மீட் ஆகுது பாருங்க, 626. இதுதான் தேவனுடைய ஏற்பாடு. எந்த வருஷம் இது? இஸ்ரேல் மக்கள் அனுசரிச்ச கடைசி யூபிலி. ஸோ பாருங்க, இது வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். தேவன் எந்த அளவு கொடுத்துருக்கா அப்படின்னா மாற்றி அமைக்கவே முடியாது, நீ மாற்றி பேச முடியாது. ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுதுன்னா இயேசுக்கு 2ஆம் வருகையும் திரும்ப கொடுத்த காலப்பது ஒன்று தான்றதை உறுதிப்படுத்துது. எப்படிலாம் ப்ரூஃப் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தோம்னாக்கா, அதே அப்போஸ்தலர் 3:21 தான். அவர் வந்துட்டாருன்னா என்ன ஆகிடும் கன்ஃபார்மாக? ஏசு கிறிஸ்து 1870 வந்துட்டாருன்றது இது உறுதிப்படுத்துது. ஜூப்ளி கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. அப்போ ஏசு கிறிஸ்து பரலோகத்துக்கு வரைக்கும் என்ன நடக்காது, பூமிக்கு ஆசீர்வாதம் கிடையாது. அப்போ வந்துட்டாருனாக்க என்ன கொடுக்கப்படும்? திரும்ப கொடுத்தல் விஷயம், இழந்து போனது எல்லாமே கொடுக்கப்படும். அப்போ ஏசு எப்போ வந்தாங்க? 1874. இது யார் கன்ஃபார்ம் பண்ணாங்க நமக்கு? இந்த சத்தியம் இயேசு கிறிஸ்து வந்துட்டார்ன்ற எக்காலம் ஊதப்பட்டது. 7ஆம் வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்துதல் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் ராஜ்யங்கள் ஆயின. பாருங்க, ரொம்ப தெளிவா இருக்கு, ஓப்பனா இருக்கு வசனம். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துக்கும் ராஜ்யங்கள் ஆயிடுச்சு. எப்போ? 1874 இயேசு கிறிஸ்து வந்துட்டான்றதை யாரு ஊதுறா? 7ஆம் ரசூல் ஊதுறாங்க. நற்செய்தி பிரகடனப்படுத்தப்படுது, எல்லாருக்கும் கேட்கப்படுது. இயேசு கிறிஸ்து வந்துட்டா திரும்ப கொடுத்த காலப்பகுதி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ராஜா வந்துட்டாங்க, உலக ராஜ்யங்களாம் ஆயிடுச்சு. இப்போ அவர் சொந்தமாக மாறிடுச்சுன்றார். இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை ரொம்ப தெளிவாக இருக்கு. இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா திரும்ப கொடுத்த காலப்பகுதி ஆரம்பிச்சு சொல்றோம்ல, அதுக்கான ப்ரூஃப் என்ன? தேவன் எதை பண்ணலாம் ஃபர்ஸ்ட் யாருக்கு பண்ணுவார்? யாருக்கிட்ட கொடுத்து டெமோ காமிச்சு உலகத்துக்கு கொண்டு வருவாங்க. யாருக்குன்னா முதல் தேவன் யாருக்கு பண்ணுவார்னா இஸ்ரேல் மக்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் யாருக்கு போகும்? புறஜாதிக்கு போகும். அப்படின்னா 1874 இயேசு கிறிஸ்து வந்துட்டார், திரும்ப கொடுத்த பகுதி ஆரம்பிச்சிருச்சுன்னா 1878 கொடுக்கப்பட்டுச்சுங்க. திரும்ப கொடுத்தனுடைய ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. 1878 பெட்டாட்டிக்வா நமக்கு தெரியும் இல்லையா, ஒரு லேண்டை பண்ணுறப்ப வாங்குறாங்க, அதுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, கலந்து போகிறாங்க. அப்படியே என்ன பண்ணுறாங்க, ஊழியர் போயிட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையுமே சுதந்திரம் கொள்கிறாங்க பார்க்குறோம். இதெல்லாம் எங்கே படிச்சிருப்போம்? இஸ்ரேல் ப்ராஃபஸில் படிச்சிருப்போம் இல்லையா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்க்கும்போது யார் அனுப்புகிறாங்க? இதெல்லாம் ஏன் தெரியுங்களா? எழுந்து போனாங்க இல்லையா, அவங்க கூட்டி சேர்க்கிற பாருங்க, மீன் பிடிக்கிற அனுப்பிச்சாங்க, அடுத்து வேட்டைக்காரர் அனுப்பிச்சாங்க. எல்லோரும் என்ன பண்ணாங்க, போயிட்டு எல்லாம் நடக்கும்போது மக்கள் திரும்பி ஓடி வந்தாங்க பார்க்குறோம். நெக்ஸ்ட் பார்க்கும்போது 1903 தியோடர் ஹெர்சல் அவங்க சியோன் இயக்கம் ஸ்டார்ட் பண்ணப்படுது. நெக்ஸ்ட் பார்க்கும்போது வேட்டைக்காரர் லிஸ்ட்டில் யாரும் வருவாங்க, ரசூலும் வருவாங்க. இவர்கள் மிகப்பெரிய பிரசங்கம் பண்ணுறாரு, எங்கே போங்க திரும்பி நீங்கள் உங்கள் நாட்டுக்கே போங்கன்றத பிரசங்கம் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது 1917 பால்ஃபுட் டிக்ளரேஷன் தெரியல நமக்கு இல்லையா. அடுத்து பார்க்கும்போது இது யார் கொண்டு வந்தாங்க பார்த்தோன்னாக்கா வெய்ஸ்மேன் கொண்டு வந்தாங்க பார்க்குறோம். நெக்ஸ்ட் பார்க்கும்போது பிரிட்டிஷ் ஜென்ரல் அதில் என்ன கொண்டு வந்தாங்க பார்த்தோன்னாக்கா ஒட்டாமைப்பில் என்ன பண்ணுறாங்க, தேசத்தை திரும்பி கொண்டு வர விஷயம் பார்க்குறோம். நெக்ஸ்ட் பார்க்கும்போது பால்ஃபுட் டிக்ளரேஷன் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, யாருக்கு தான் கொடுக்கணும் நேரத்தன்னு, அவங்களுக்கு சொந்த நிலத்தை என்ன பண்ணுறாங்க, கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது யார் வராங்க, அவர் வந்து மிகப்பெரிய வேட்டையாடப்படும் போது மக்கள் என்ன பண்ணுறாங்க, தெரிச்சு என்ன பண்ணுறாங்க, தேசத்துக்கு என்ன பண்ணுறாங்க, எல்லாமே இஸ்ரேல் மக்கள்லாம் கூட்டி சேர்க்கப்படுறாங்க. எல்லாம் சொந்த நாட்டுக்கு என்ன பண்ணுறாங்க, ஓரத்தை பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 1940 என்ன பண்ணுறாங்க, சுதந்திரம் வாங்குறாங்க, எல்லாம் பெற்றுக்கொள்கிறாங்க. இது எல்லாமே ஏன் 1874 அப்புறம் நடக்கணும்? அப்போ என்ன காலப்பகுதி இது? அதுக்கு முன்னாடி இதுமே இல்லவே இல்லை. அப்படின்னா 1874 இயேசு கிறிஸ்து வந்துட்டார், ராஜ்யம் ஸ்தாபிச்சிட்டாங்க. திரும்ப கொடுத்த காலப்பகுதி மிகப்பெரிய ஒரு டெமோ. இது எழுந்து போன எல்லாம் திரும்பி கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு எப்படி இருக்கு பார்த்தீங்களா?
இஸ்ரேல் தேசம். வசனம் அழகு கொடுக்கப்பட்டிருக்கு. இதற்கு பின்பு திரும்பி வந்து செகண்ட் கம்மிங்கில் விழுந்து போன தாவீதின் கூடாரம் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு, அகதியாக போயிட்டாங்க. மறுபடியும் பார்த்து கவனிங்க, எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்துது. ஆக்சுவலி பார்க்கும்போது தேவனுடைய திட்டத்தில் சீர்படுத்துறது ஸ்திரப்படுத்தலாம் எப்போது நடக்கும்? டிவைன் பிளானில். எந்த வருஷம்? மொத்தம் 7ஆம் வருஷம் இருக்குது. எந்த காலப்பகுதி எல்லாமே கொடுக்கப்படும்? 7ஆம் வருஷம். நமக்கு தெரியுது இல்லையா? அப்படின்னா இயேசு கிறிஸ்து வந்துட்டாங்க. வந்து என்ன பண்ணுறாங்க? தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து என்ன பண்ணாங்க? கட்டி ரொம்ப மிகப்பெரிய ஆசிரமம் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்த விஷயங்கள் தான் 1948 என்ன பண்ணிட்டாங்க? அவங்க சுதந்திரம் வாங்கிட்டாங்க. இதை குறித்து தான் மத்தியில் அழகாக பேசப்பட்டிருக்கு. அத்தி மரத்தினால் ஒரு ஊமை என்ன பண்ணுங்க? கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்களை தோன்றி துளிர்விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். ஸோ ஆக்சுவலி பார்க்கும்போது இங்கே வசந்த காலம் சொல்லப்பட்டிருக்கு. ஆங்கிலத்தில் வசந்த காலம் இல்லை. என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ நோ தட் சம்மர் இஸ் நியர். கோடை காலம் சொல்லப்பட்டிருக்கு. இங்கே என்ன பிழை? என்ன பிழை இருக்கு? மொழிபெயர்ப்பு பிழை இருக்கு. அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அறிக்கை வந்திருக்க என்று அறியுங்கள். அவர் இல்லை, அங்கே அதுன்னு வரணும். நீங்கள் இங்கிலீஷில் படிச்சு பார்த்து தெளிவாக இருக்கும். அப்படின்னா அத்தி மரம் அடையாளப்படுத்துது, இஸ்ரேல் மக்கள் அடையாளப்படுத்துது. அது அந்த மூலியமாக ஒரு ஊமை என்ன பண்ணுங்க? லேர்ன் பண்ணிக்கோங்க. என்ன சொல்கிறாருன்னா, அதிலே எதிலே இஸ்ரேல் தேசத்தில் இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது அப்படின்னாங்க, அது சுதந்திரம் வாங்கப்படும் பொழுது என்ன கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க? கோடை காலம் பக்கத்தில் இருக்கின்றதை நீங்கள் என்ன பண்ணுங்கள்? கற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா இவைகள் எல்லாம் நீங்கள் காணும்போது அது சமீபமாக இருக்கிறது. எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோடை காலம். ஏன் கோடைக்காலம் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோடைக்காலம் அதுக்கு அடுத்தக்கூடிய சீசன் வின்டர் சீசன். இப்போ நம்ம அதை கண்டுபிடிச்சோம். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறது கோடைக்காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம தானியல் புஸ்தகம் வாசிப்போம் இல்லையா? தானியல் 2ஆம் அதிகாரம் 35 கோடை காலத்தில் போடிக்கிற காலத்திலிருந்து பறந்து போகிற பதரை போல் ஆயிற்று, அவைகளுக்கு இடம் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிடுச்சு. அப்படின்னா அந்த கல் வந்து எங்கே அடிக்குது? அந்த பாதை அங்கத்தில் அடிக்கப்படும் போது என்ன ஆயிடுச்சுங்க? நொறுக்கப்படுது இல்லையா? அந்த கல் வந்து அடிக்குது. எப்போ அடிக்கப்படுச்சு கல்? வருஷம். அந்த கல் அடிக்கப்படுது பார்க்குறோம். எப்படின்னா கோடை காலத்தில் அடிக்கப்படுது. எப்போ அடிக்கப்படுதுன்னா 1914ஆம் வருஷத்தில் அந்த கல் அடிக்கப்படுது. அடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுங்க? சதுரத்தில் ராஜ்யங்க சதுரா போகுது இல்லையா? காற்று என்ன பண்ணுது? அவைகளை அடிச்சுட்டு போயிடுச்சு. இன்றைக்கி ஒட்டுமொத்த உலக ராஜ்யம் எப்படி தான் இருக்குது? பதரை போல தான் காணப்படுது. அப்போ கோடை காலத்தில் கல் அடிச்சதுன்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ அந்த கோடை காலத்தில் யார் வாழ்ந்துட்டுருக்கா? யார் வாழ்ந்துட்டுருக்கா? இப்போது கோடை காலத்தில் நாம் வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படின்னா கோடை காலம் என்ன பயன்படுத்துவாங்க பார்த்தீங்கன்னா, இது அடையாளப்படுத்துனா ஹார்வெஸ்ட், அறுவடை கால பகுதி. கோடை காலத்தில் என்ன பண்ணுவாங்க? ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படின்னா அந்த காலப்பகுதி தான் இருக்கிறோம். அது சொல்லப்பட்டிருக்கு. இவைகளெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது அது உங்கள் பக்கத்தில் இருக்குது. அத்தி மரம் துளிர் விட்டாச்சு, நமக்கு தெரியும், நல்லா செழிப்பாக காணப்படுது. அப்போ நம்ம கண் கூட பார்த்துட்டோம் இந்த ஓமியனுடைய பொருளை. கோடை காலம் வந்துடுச்சு, அதுக்குள்ளே தான் மாந்துட்டுருக்கோம் பார்க்குறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெளிவு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு ஒரு இணையான ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு கூடுதலாக. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, லூக்காவில் கொஞ்சம் அடிஷனலாக பேசியிருப்பார். அன்றையும் அவர்கள் ஊமை சொன்னார், அத்தி மரத்தையும் மற்ற எல்லா மரத்தையும் பாருங்கள். அப்படின்னா அத்தி மரம் நமக்கு தெரியும், இஸ்ரேல் ஜனங்கள். மற்ற மரம் பார்க்கும்போது மற்ற தேசங்கள். இது எல்லாவற்றையும் தலைக்கிறத நீங்கள் காணும்போது அப்படின்னா என்ன வருதுங்க? கோடைக்காலம். இங்கேயும் அதுதான் மிஸ்டேக். கோடைக்காலம் என்ன பண்ணுங்க? சமீபமாயிட்டு அறிவுகள். அப்படியே இவைகள் சம்பவிக்க நீங்கள் காணும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிட்டு எண்ணுங்கள். ஸோ இங்கே நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஓப்பனாக போடப்பட்டிருக்குல்ல, இவைகள்லாம் பார்க்குறோம் நம்ம இல்லையா? அத்தி மரம் என்ன வாங்கிட்டாங்க? சுதந்திரம் வாங்கிட்டாங்க. மற்ற எல்லா தேசமும் வாங்கியாச்சு. வாங்கினது எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்கப்படும் பொழுது என்ன கிட்ட வந்துச்சுங்க? கோடைக்காலம் நெருங்கிடுச்சிருந்த பார்க்க. இந்த கோடைக்காலம்னா தேவன் ராஜ்யத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கு. எந்த ராஜ்யம் இது? 1000 இயர்ஸில் எந்த காலப்பகுதியை பற்றி பேசிகிட்டு இருக்குன்னா, சமாதான ராஜ்யம் வரப்போகுது இல்லையா? அதை பற்றி பேசிகிட்டு இருக்கு. ஏன்னா ஃபஸ்ட் பார்ட் பார்க்கும்போது ட்ரபுள், அதுக்கப்புறம் சமாதான ராஜ்யத்தை என்ன உருவாக்கப்பட போகுது? அந்த கோடைக்காலம் கிட்ட வந்துச்சு. எல்லாம் எல்லா மக்கள்லாம் பண்ணிட்டாங்கனாக்கா ஆசிரமம் வாங்கிட்டாங்க, திருந்தியாச்சு. நீங்கள் அதை பார்க்கும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிட்டு அறியுங்கள். அப்படின்னா சமராஜ்யத்தனக்கூடிய வசனத்தை பற்றி தான் அந்த ஓமியம் சொல்லிக் கொடுக்குது. சில பேர் என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னா,
பாருங்கள், அவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது தேவன் ராஜ்யம் சமீபமாக இருக்குது. பாருங்கள், கிட்ட தான் வந்திருக்கு, இன்னும் ஆகலை அப்படின்னு பேச வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்ணுறோன்னா, அப்போ தேவனுடைய ராஜ்யம் என்ற வார்த்தையுடைய பயன்படுத்துகிறாங்க இல்லையா, அது வேதத்தில் எப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கிறத சரி யாரும் புரிஞ்சிக்கல. அந்த மாதிரி யோசிக்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணப்படுறாங்கன்னா, தேவனுடைய ராஜ்யம் என்ற வார்த்தை வேதம் எப்படிலாம் தேவன் டிசைன் பண்ணி வச்சுருக்காங்கிறத புரியாமல் இருக்கிறாங்க. உதாரணம் பார்க்கும்போது, இந்த தேவனுடைய ராஜ்யம் என்ற வார்த்தை நம்ம லூக்கா 17:21 வாசிங்க, 20-21 வாசிங்க. லூக்கா 17:21 இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏதுவிராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். பாருங்க, இந்த இடத்துல பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து பேசிட்டு இருக்கிறாங்க. தேவனுடைய ராஜ்யம் இதோ அங்கே என்றும் அங்கே என்றும் ஓப்பன் சொல்லப்படாது, மாற எங்க தான் இருக்கு, அது உங்களுக்குள்ளே இருக்கு. ஆக்சுவலி பார்க்கும் உங்களுக்குள்ளே என்ற வார்த்தை இல்லை, பிகாஸ் த கிங்டம் ஆஃப் காட் இஸ் இன் யுவர் மிஸ்ட், உங்கள் மத்தியில் தான் இருக்குது சொல்லப்பட்டிருக்கு, உங்களுக்குள்ளே இல்லை. அப்போ இது யார் பேசிட்டு இருக்காங்க? முதல்ல ராஜாவாக இயேசு கிறிஸ்து பேசிட்டு இருக்கிறாங்க. அடுத்த வருஷம் சொல்லப்பட்டிருக்கு தேவனுடைய ராஜ்யம் கேட்பாங்க பரிசையில் போயிட்டு 20. சரி ஆண்டவரே, தேவனுடைய ராஜ்யம் எப்படி தான் வரும் அப்படின்னு கேட்கும் சொல்லுவார், தேவனுடைய ராஜ்யம் எப்படி வராது, பிரதேட்சமாக வராது. 20 வாசிங்க. 20ஆம் வசனம், தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வருமென்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபோது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது. பாருங்க, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏதுவிராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். ஸோ நம்ம தெளிவாக பார்க்குறோம். ஏன் இதை நம்ம கண்டுபிடிக்கிறோன்னா, தேவனுடைய ராஜ்யம் என்ற அந்த வார்த்தை தேவனுடைய பைபிளில் வெவ்வேறு விஷயத்தில் பொருத்தப்பட்டிருக்கு. நம்ம அதை படிக்கும்போது எல்லாத்துக்கும் ஒரே கான்செப்ட் பார்க்க முடியாது. இப்போ நம்ம அடுத்து பார்க்கும்போது என்ன பண்ணுறோம்னாக்கா, ஐஸ்வர்யான விஷயம் இருக்கு இல்லையா, ஐஸ்வர்யம் எங்கே போக முடியாது, பரலோகத்தில் போக முடியாது. அப்படின்னா இயேசு கிறிஸ்து பேசுகிறாங்க இல்லையா, இது எந்த ராஜ்யத்தை பற்றி பேசுகிறாங்க? பூமியில் ஸ்தாபிக்கப்பட ராஜ்யத்தை பற்றி பேசுகிறாரா? வேற பரலோகத்தில் பண்ணக்கூடிய தேவராஜ்யம். அப்போ யார் அங்கே போக போகிறா? சபையுடைய நிலைப்பாடை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. நாம் நினைக்கிறோமே ஐஸ்வர்யம் லிட்டலாம் ஐஸ்வர்யம் கிடையாது. படிச்சிருக்கேன் இல்லையா, ஒட்டகம் மூசின்னு காது, எதெல்லாம் இறக்கி வைக்கணுமோ இறக்கி வச்சா தான் அவங்க எங்கே போவாங்க, தன்னை தாழ்த்தால் தான் உயர்த்தப்படுவார்கள். அப்படின்னா இங்கே சொல்லப்பட்டிருக்க இந்த விஷயம் பார்க்கும்போது தேவனுடைய ராஜ்யம் என்ற வார்த்தை பூமி குறிச்சத்தை பற்றி பேசாமல் சபையாக மாறி ஜெயம் கொண்டு போகிறாங்கல்ல, அவங்கள பற்றி பேசப்பட்டிருக்கு. அப்போ நம்ம இங்கே எடுத்துக்க முடியுமா அந்த ராஜ்யம் வந்து அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு? அப்படின்னா இல்லை. அப்போ அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கும்போது வசனம் ஓப்பனாக இருக்குது. அப்போது இயேசு தம்முடைய சீசரை நோக்கி, ஐஸ்வர்யம் பரலோகத்தில் பிரவேசிப்பது அறுது என்று. இங்கே பாருங்க ஓப்பனாக பேச போட்டிருக்கு, பரலோக ராஜ்யம், அங்கே தேவனுடைய ராஜ்யம், ரெண்டும் ஒன்று தான், எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பேசுகிறாங்க. ஆனால் பேசக்கூடிய எல்லா இடமும் பார்க்கும்போது தெளிவாக யோசிக்கணும். நெக்ஸ்ட்டு மத்திய 5 பார்க்குறோம் இல்லையா, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம். இது யாரை பற்றி பேசப்பட்டிருக்கு? சபை, அவங்களுடைய அழைப்பு எப்படி உறுதிப்படுத்துறாங்கன்னு பேசப்பட்டிருக்கு. ஏன் நம்ம இதை கேட்குறோன்னா, சில பேர் பேசுவாங்க ராஜ்யம் சமீபன்னு சொல்லப்பட்டிருக்கு, இன்னும் ராஜ்யம் வரல, கிட்ட தான் இருக்குது அப்படின்னு பேசுவாங்க. அப்படின்னா ராஜ்யம் என்ற வார்த்தைக்கு பல விதங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கு, வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கன்ஃபார்ம் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது தேவனுடைய ராஜ்யம் எதுக்கு ஒப்பிட்டிருக்கோம்? புளித்தம்மா. அப்போ இது யாரை பற்றி பேசப்பட்டிருக்கு? புளித்தம்மான யாருங்க? பெயர் சபை பற்றி பேசப்பட்டிருக்கு. அப்போ அவங்க தேவராஜ்யத்தை பிரவேசிக்க போகிறாங்களா? அப்போ இதெல்லாம் என்ன பார்க்கணும், இது எல்லாமே ஒரு கம்பாரிசன். அப்புறம் படிக்கும் எப்படி படிக்கணும்னு சொல்கிறாருன்னா, தேவனுடைய ராஜ்யம் என்ற வார்த்தை வரும்போது அந்த கான்டெஸ்ட் என்ன பண்ணுங்க, தெளிவாக எதை பற்றி பேசப்பட்டிருக்கு, எந்த இடத்துல பார்க்கும்போது எதை பற்றி பேசப்பட்டு கான்செப்ட் கண்டுபிடிக்கணும். எல்லாமே ஒரே வார்த்தை என்ன பண்ண முடியாது, பொருத்தி பார்த்துனாக்கா தப்பாக போயிடும். எதை நோக்கி படிக்கிறோம், அது எதை நோக்கி பயணிக்குது அந்த வார்த்தை, இது எதை பற்றி படிக்க கண்டுபிடிச்சா மட்டும்தான் தெளிவாக கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதை சொல்கிறாரு, ஒரு ஊமை சொல்கிறாங்க, அத்தி மரமும் மற்ற எல்லா மரம் என்ன பண்ணுங்க பாருங்கள். எல்லாம் பார்த்துட்டோமா? இன்றைக்கி ஒட்டுமொத்த எல்லா தேசம் ஆச்சுங்க, எல்லா தேசமும் சுதந்திரம் வாங்கிடுச்சு நம்ம பார்த்துட்ருக்கோம். பார்க்கப்படும் போது கோடை காலம் சமீபமாயிட்டு என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அப்படின்னா ஃபஸ்ட்டு கோடைக்காலம் ஹார்வெஸ்ட் நடக்குது, நடந்து முடிச்சதுக்கப்புறம் என்ன சீசன் வரும்? கோடைக்காலம் முடிஞ்ச அடுத்த சீசன் வின்டர் சீசன். ஃபஸ்ட்டு சம்மர் சீசன் ஆரம்பிக்குது இல்லையா, ஹார்வெஸ்ட். இது முடிஞ்ச உடனே வின்டர் சீசன். அப்படின்னா சபையை ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த உலகத்தில் கூட மிகப்பெரிய
வின்டர் என்னது மிகப்பெரிய வின்டர் அடையாளப்படுத்து, ஞாபகம் இருக்கா? மகா உபத்து அடையாளப்படுத்துது. ஹார்வெஸ்ட் கோடைக்காலம் அப்படின்னா இங்கே முடிஞ்ச உடனே மகா உபத்திரம் ஆரம்பிக்கும். மகா உபத்திரம் முடிஞ்ச உடனே ஆரம்பிக்க போகுது எட்டர்னல் சம்மர், நித்தியத்துக்கும். இதெல்லாம் எதை பற்றி பேசிகிட்டு இருக்குன்னா, இயேசு கிறிஸ்துனுடைய 1000 ஆண்டு அரசாட்சியில் வெளியரங்கமான ராஜ்யம் ஓப்பன் ஆகுது இல்லையா, அப்பாக்லாப்சிஸ், பீஸபிள் கிங்டம், அதை பற்றி பேசப்பட்டு தான் என்ன பண்ணுறோம், ஊர்ஜிதப்படுத்துகிறோம். நெக்ஸ்ட் பார்க்கும்போது இன்னும் நம்ம கூடுதல் இன்ஃபர்மேஷன் பார்க்குறோம். இன்றைக்கி மனுஷன் நெற்றி சிந்தி கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறாரா? இன்றைக்கி எப்படி மாறி போச்சு நமக்கு தெரியும் டெக்னாலஜி. இதெல்லாம் ஏன் பார்க்குறோம், மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறோம். 1874 அப்புறம் தான் எல்லாம் நடக்குது, அதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை. யோசிச்சு பாருங்கள், மொத்தம் 7 வருஷம் இருக்கு இல்லையா, 6 வருஷம் பயன்படுத்த எல்லா டெக்னாலஜிக்கும் 7ஆம் ஆண்டு பயன்படுத்த எல்லா டெக்னாலஜி வித்தியாசம் இருக்குது. 1874 தான் எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சாங்க, 74 வெளிச்சம். அடுத்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஃபோன் எப்போ, 1876. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஃபோனோகிராஃபி 1877 கண்டுபிடிச்சாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது 1884 மோட்டார் கார், இதான் கார் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது 1887 செல்லுலார் ஃபிலிம் கண்டுபிடிச்சாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இந்த கோடாக் கேமரா 1888. அப்புறம் பார்க்கும்போது உயர்ந்த கட்டிடம் இதான் பார்க்குறோம் 1889. நெக்ஸ்ட்டு பார்க்கும்பொழுது 1883 சினி ஃபோட்டோகிராஃபி. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது 1894 மிகப்பெரிய ஷிப்பு. நெக்ஸ்ட்டு பார்க்குறோம் 1895 வயர்லெஸ் ரேடியோ எக்ஸ்ரே கண்டுபிடிச்சாங்க. நெக்ஸ்ட்டு 1926 டெலிவிஷன் கண்டுபிடிச்சாங்க. 1939 கால்குலேட்டரு. 1944 டிஜிட்டல் கம்ப்யூட்ரு. 1947 மைக்ரோ ஓவன். 1946 எலக்ட்ரானிக் டிஜிட்டல் கம்ப்யூட்டர். அப்புறம் 1957 போகிறாங்க ஸ்பேஸ் சேட்டலைட்டு. அப்புறம் டெஸ்ட் பேபி எப்போது 1974. அப்புறம் பாக்கெட் ஃபோன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1989 www.com வேர்ல்டு வைட் வெப்சைட்டா. இது எல்லாமே என்ன பண்ணப்படுது 1874 அப்புறம் தான் ஏன் நடக்கணும். எல்லாமே திரும்பி கொடுத்த காலம் மனுஷன் கஷ்டப்பட்டு சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது கெமிக்கல் ரியாக்ஷன் 1999 தான் கண்டுபிடிக்கப்படுது. இன்னைக்கு உச்சக்கட்டமாக கூடிய 2 எழுத்து, ஒன்று ஏ ஒன்று ஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். யோசிச்சு பாருங்கள், என்னதுங்க பர்ஸா மொபைலா? மொபைல் பார்த்துங்க எவ்வளோ முன்னேற்றம்ன்றதை ஏன் பார்க்குறோன்னாக்கா, இது எல்லாமே நாம் எங்கே தான் இருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவனுடைய 1000 ஆண்டு அரசாட்சியில் இருக்கின்றது மிகப்பெரிய வெளிப்பாடு. இப்படி இருந்த மனுஷன், இப்படி ஓட்டு போயிட்ட மனுஷன் இன்னைக்கு எப்படி போயிட்டுருக்காங்க, வித்தவுட் டிரைவரு. ஆன் பண்ணி விட்டால் மட்டும் போதும், அது என்ன பண்ணும், எங்கே கொஞ்சம் சேர்க்கணும் சேர்த்துரும், நம்ம ஓட்ட வேண்டிய அவசியம் இல்லை. 1874 முன்னாடி ஃப்ளைட்டே இல்லை. ஆனால் இன்றைக்கி ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஹோட்டல் மாதிரி இருக்குது. அப்போ கஷ்டப்பட்டு உழைச்சி நீர் பாய்ச்சணும். இப்போது ட்ரோன்ஸு அது பாய்ச்சி என்ன பண்ணுறது, எல்லாமே முடிச்சிடுது. மெடிக்கல் பார்க்குறோம், மருத்துவர், இது எல்லாமே வந்து போச்சு. வீட்டுக்கு இருக்கிற எல்லா திங்ஸுமே வந்து போச்சு. எல்லாமே டெக்னாலஜி தான். சுவிட்சு போட்டாக்கா, கை தட்டினாக்கா லைட் ஆஃப் ஆகுது. படுத்து நிற்கும் பார்த்துருக்கீங்களா? இவ்வளோ விஷயம் நடக்குதுன்னா 1874 அப்புறம் தான் நடக்குது. இதெல்லாம் நாம் ஏன் கண்டுபிடிக்கிறோன்னா, நாம் அதுக்குள்ளே தான் இருக்கிறோன்றத நம்ம என்ன பண்ணோம், களி கூறணும். திரும்ப கொடுத்த காலப்பகுதி இதான் யூபிலி பெருமாளத்தினுடைய பொருள். ஒரு இடத்துக்கு போகணும், ஃப்ளைட்டில் உடனே போயிடுறோம். மனுஷன் எவ்வளோ பண்ணுறான், இன்னும் அதிகம் பார்க்கும்போது இப்படிலாம் மனுஷன் இன்னெல்லாம் பண்ணுறான் பாருங்கள். இது எல்லாமே எது அடையாளப்படுத்துதுன்னா, நாம் எங்கே இருக்கிறோம், இயேசு கிறிஸ்துனுடைய திரும்ப கொடுத்த காலப்பகுதி. அதான் ஆரம்பத்தில் பேசணும் இல்லையா, 2ஆம் வருகையும் திரும்ப கொடுத்த காலப்பகுதி என்ன பண்ண முடியாது, பிரிக்கவே முடியாது. சத்தியம் அப்படி தான் இருக்குது. ஒருவேளை பிரிக்க நினச்சாங்கன்னா அவங்க பிரிஞ்சு தான் இருப்பாங்க. ஸோ எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ மனுஷன் என்ன பண்ண போகிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக்கா ஜீவனை பெற்றுக்கொள்ள போகிறாங்க, சந்தோஷமாக என்ன பண்ண போகிறாங்க, கடந்து போக போகிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது பூமி என்ன பண்ணப்படுது, பலனை கொடுத்து கொண்டு. உதாரணம் எங்கே பார்த்தோம், பார்த்துருக்கோமே எப்படின்னு, நம்ம ஊர் தக்காளியும் அதுவும் பார்க்க வித்தியாசம் இருக்குது. இது எல்லாமே தேவனை ஏன் காமிக்கிறாங்க, இஸ்ரேல் தேசம்லாம் கூர்ந்து கவனிங்க. அங்கே புடையெல்லாம் ஃபுல்லாக டெசர்ட் பாலைவனத்தில் இன்றைக்கி இவ்வளோ செழிமாக இருக்குதுன்னு காரணம், ஒரு தேசமே இல்லை, வந்து குடியேறி இன்றைக்கி அவ்வளோ செழிப்பாக இருக்கிறாங்கன்னா, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை யார் எடுத்துட்டா, திரும்பி வந்து வசனம் இருக்க யார் வந்துட்டாங்க,
வந்து என்ன பண்ணுற எடுத்து கட்டுறாருனாக்கா இஸ்ரேல் மக்களுக்கு மிகப்பெரிய ஆஸ்தை கட்டளிட்டு கொண்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். மக்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள போகிறாங்க. இப்படி எல்லாம் பெற்றுக்கொண்டது என்ன பண்ண போகிறாங்கனாக்கா அவங்களுக்கு திரும்ப கொடுத்த காலப்பகுதியின் ஆசீர்வாதத்தை கொஞ்சமாக அப்படியே ஆரம்பத்தில் ஆரம்பிக்கப்பட்டு அப்படியே என்ன பண்ண ஃபுல்லாக பெற்றுக்கொள்ள போகிறாங்க. இதெல்லாம் யார் காரணம் பார்த்தீங்கன்னாக்கா, யார் காரணம்? கிறிஸ்துனுடைய ஈடுபலி மூலமாக என்ன பண்ண போகிறாங்க, ஒட்டுமொத்த மனு குலத்துக்குமே ஒரு விஷயம் வரப்போகுது. இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னாக்கா, யூபிலி பிரமாணத்து மேலே பார்த்தோம் இல்லையா, அப்போ காத்திரத்தில் காலப்பகுதி முடிஞ்சு என்ன ஆரம்பிச்சிருச்சு, அந்த ஒரு வருஷம் 1874 ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் போயிட்டுருக்கு, 2025 ஏறக்குறைய 159 வருஷமா, 16 டச் பண்ணிட்டோம். இவ்வளோ பிளஸ்ஸிங் போயிட்டுருக்கு. இதுதான் பார்க்குறோம். அப்படின்னா பாருங்கள், தேவனுடைய தெய்வ திட்டம் தெளிவாக நமக்கு காண்பிக்கப்படுது. நம்ம எங்கே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இதே ராஜ்யத்துக்குள்ள தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு சில காலக்கணக்கு மட்டும் பார்த்துடலாம். இது நமக்கு தெரியும். ஆதாம் முதல் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு வரைக்கும் மொத்தம் எத்தனை வருஷம்? பேசிக் 4128 வருஷம் பார்க்குறோம். இப்போ ஆதாமிலிருந்து இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு வரைக்கும் மொத்தம் 4128 வருஷம் பார்க்குறோம். இப்போ நம்ம தெளிவாக பார்த்தோம் இல்லையா, யூபிலி பிரமாணம் மட்டும்தான் இயேசு கிறிஸ்துனுடைய சரியான தேதி குறிப்பிடுது. மற்ற எந்த குராலஜியும் பார்க்கும்போது கிட்ட போய் நிற்குமே தவிர துல்லியமாக 1824 காமிக்காது. நம்ம வாரத்தில் பார்க்க போகிறோம். அப்படின்னா 6 வருஷம் பார்க்குறோம் இல்லையா. இப்போ நம்ம கண்டுபிடிக்க என்னன்னாக்கா, ஆதாமிலிருந்து இயேசு கிறிஸ்து பிறப்பு வரைக்குமே 4128 வருஷம் பார்க்குறோம். அப்படின்னா ஆதாம்லேருந்து 6 வருஷம் கணக்கிடப்படும் போது நம்ம என்ன பண்ணுவோம், 4128 6 கழிப்போம். என்ன வருஷம் வரும் கழிக்கும் போது? 1872 தான் வரும். இதுதான் காலக்கணக்கு. எக்ஸாக்டாக டேட்டு கொடுக்காது, நமக்கு தெரியும் இல்லையா. ஆனால் நம்ம ஜூபிலி பார்த்தோம், என்ன கொடுத்த டேட்டு 1874 கொடுத்து பார்க்குறோம். அப்படின்னா இங்கே பார்க்கும்போது தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு 1874. காலக்கணக்கை மையப்படுத்தி கணக்கெடு போட என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1872 வருது. அப்போ எத்தனை வருஷம் மிஸ் ஆகுது? 2 வருஷம் மிஸ் ஆகுது. இந்த 2 வருஷம் எது அடையாளப்படுத்த இது பேசிக் ஞாபகப்படும். ஏன்னா நெக்ஸ்ட் வீக் பார்க்க போகிறோம் இல்லையா, அதுக்கெல்லாம் சும்மா ஒரு ரீகால். அப்படின்னா இந்த 2 வருஷம் பார்க்கும்போது தெளிவாக சொல்ல முடியுது, ஆதாம் பாவம் இல்லாமல் பரிபூர்ணம் இருந்த காலப்பகுதி. இந்த ஒரு சத்தியம் மற்ற எந்த காலக்கணக்கிலும் வராது. வால்யூம் 2 மட்டும்தான், இந்த ரசில் மட்டும்தான் குறிப்பிட்டிருக்கிறாங்க தவிர மற்ற எந்த காலக்கணக்கிலையுமே இந்த வருஷத்தை என்ன பண்ணுறதில்ல, சொல்கிறது கிடையாது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, ஒருவேளை இப்போ ஆதாம் படைக்கப்படுறது பார்க்கும்போது மட்டும் நம்ம என்ன வந்துச்சுன்னா இந்த வருஷம் வந்துச்சு. இப்போ ஆதாம் விழுந்தார்ல, ஆதாம் விழுந்ததுலேருந்து நம்ம கணக்கிட்டு பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்து வரைக்கும் பார்க்கும்போது 2 வருஷம் மைனஸ் ஆகும். அப்போ எத்தனை வருஷம் வரும்? 4126 வரும். மைனஸ் பண்ணிட்டு 2 வருஷம் இல்லையா. அப்படின்னா விழுந்துலேருந்து 6 வருஷம் கணக்கிடப்படும் போது என்ன வரும்? மைனஸ் பண்ணும்போது இப்போ என்ன வருங்க? 1874 வரும். அப்படின்னா இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை 1874. இது எதுனா தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி கூட்டி கழிச்சா இப்படி தான் வரும். ஆனால் மைனஸ் பண்ணி பார்க்கும்போது எப்படி வந்து கண்டுபிடிக்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம தெரியும் 6 + 1 முக்கியமான விஷயங்கள். 6 என்பது எத்தனை வருஷம்? 6 வருஷம். 6000 வருஷம். 1 என்பது 1000 வருஷம். மொத்தம் எத்தனாவது நாள் இது தேவனுடைய கிரியேஷனில்? 7வது நாள். 7வது நாளில் மொத்தம் 7வது வருஷம் பார்த்துட்டு இல்லைங்களா. இப்போ இந்த 7வது வருஷம் பார்க்கப்படும் போது இந்த சார்ட் சிம்பிளாக சொல்லிடுறேன். என்ன பார்த்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை எப்போ? திரும்ப கொடுத்த காலப்பு ரெண்டுமே துல்லியமாக இருக்கிறது. எது வெளிப்படுத்துதுன்னா 1874 இயேசு வந்துட்டாங்கன்றது எது வெளிப்படுத்துது? யூபிலி. திரும்ப கொடுத்த காலப்பகுதி அதுக்குள்ளே நடக்கிறது வெளிப்படுத்த ஆசனம் 3:21. அப்போஸ்தலர் 3 ரெண்டுமே பிணைக்கப்படுது. இல்லை மாற்றமே கிடையாது. ரெண்டுமே கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. 1874 என்ன பண்ணிட்டாங்க, இயேசு கிறிஸ்து வந்துட்டாங்க, ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டு திரும்ப கொடுத்த காலப்பகுதி கொடுத்து கொண்டிருக்கிறான்ட்டு. இப்போ இந்த 7ஆம் நாளில் இருந்து பின்னோக்கி போகிறோம் இல்லையா. பின்னோக்கி 6 வருஷம் கடந்து போனால் எங்கே வரும்? ஆதாமுடைய விழுகை வரும். கரெக்டுங்களா? அப்படின்னா ஆதாமுடைய விழுகை வந்துச்சு இல்லையா. 7வது நாள்லேருந்து பின்னோக்கி போனோம்னா 6ஆம் வருஷனுடைய துவக்கத்தில் யார் விழுந்து போயிருக்கணும்? ஆதாம் விழுந்து போகணும். அப்படின்னா ஆதாம் விழுந்து போனதும் 6ஆம் துவக்கத்தில் விழுந்து போகிறார் இல்லையா. விழுந்து போகிறதும் 2ஆம் வருகை இயேசுக்கு 7th டேயில் ஆரம்பிக்கிறதும் ஒன்று.
புரியுதுங்களா? 7ஆம் நாள் மொத்தம் 7ஆவது வருஷம் பார்க்குறோம் இல்லையா? அந்த 7ஆவது வருஷத்தில் 7ஆவது வருஷத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுது. திரும்ப ஒருத்தன் காலத்தில் ஆரம்பிக்குது. இது ஒன்று. இப்போ நான் ரிவர்ஸில் பார்க்குறோம் இல்லையா? 7ஆம் நாள் தான் அப்படி பின்னாடி போனால் 6ஆவது வருஷம் முடியுது இல்லையா? துவக்கத்தில் யார் விழுந்து போயிட்டாங்க? ஆதாம் விழுந்து போயிட்டாங்க. இப்போ எது சொல்ல வரேன்னா, ஆதாம் விழுந்து போனதும் 6th டேல ஃபஸ்ட்டு துவக்கத்தில், 7th டே ஃபஸ்ட்டில் யார் வரா? இயேசு கிறிஸ்து. இது புரியுதா? இது ஓகே. ஏன் அப்படின்னு பார்க்குறேன்னா, நெக்ஸ்ட் பார்க்கும்போது இப்போ இயேசு கிறிஸ்து வந்துட்டு தெளிவாக வந்துட்டாங்க நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒரு காலக்கணக்கு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுற போகிறோன்னா எப்படி நம்ம யோசிப்போம்? கேள்விக்கு உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லுங்கள். ஆதாமுடைய சிருஷ்டிப்பு நாள்லேருந்து காலக்கணக்கு நம்ம 6 வருஷம் கணக்கிடுவோமா, அல்லது ஆதாம் விழுந்து போனதுலேருந்து நம்ம 6 வருஷத்துக்கு கணக்கிடுவோமா? காலக்கணக்கு வச்சு பார்க்கப்படும்போது ஆதாம் படைக்கப்பட்டதுலேருந்து காலக்கணக்கு நம்ம கணக்கிட போடுமா, இல்லை விழுந்து போனதுலேருந்து கணக்கிடுவோமா? கேள்விக்கு சிருஷ்டிப்பு நாளில் இருந்தா விழுந்ததுல இருந்தா? சிருஷ்டிப்பா விழுந்து போன நாள் இருந்தா? ஆதாமுடைய படைப்பிலிருந்து தான் ஆரம்பிச்சாதான் என்ன வருங்க? குராலச்சியை கண்டுபிடிக்க முடியும். அதுதான் 6ஆவது வருஷம் பார்க்குறோம். ஆதாம் விழுந்து போயிட்டு ஒரு பக்கம் விட்டுருங்க. ஆதாம் படைக்கப்பட்ட வருஷத்துல ஆரம்பிக்கிறோம் இல்லையா? ஆரம்பிச்ச 6ஆவது வருஷம் பார்க்கும்போது எங்கே வருதுன்னு பார்த்தோம்னா 1872. அப்போ என்ன கிட்ட வரல, கிட்ட தான் போய் நிற்க முடியாது தவிர. ஏன் நம்ம பார்க்குறோன்னா யூபிலி கன்ஃபார்ம் பண்ணிட்டு 74 குருநாலஜி பார்க்கப்படும் போது தெளிவாக அவனுக்கு கிட்ட வரல இல்லை, ஆனால் கிட்ட பண்ணி நெருங்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா 2 வருஷம் டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்போ ஆதாம் படைக்கப்பட்டதுல தான் கால கணக்கு என்ன பண்ணுவாங்க? கணக்கிடுவாங்களே தவிர மற்றபடி 7th டேல ஆரம்பிக்க மாட்டாங்க. இதை கொடுத்தா அழகாக ப்ளஸ் ஒரு கட்டிங்ஸ் போட்டிருக்கேன். என்ன தெரியுங்களா? சிம்பிளாக சொல்ல போனாக்கா, ஆதாம் படைக்கப்பட்ட வருஷம் இருக்கு இல்லையா? ஏன்னா வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அவன் ஆதாம் உயிருடைய நாளெல்லாம் எத்தனை வருஷம்? 930 வருஷம். அப்படின்னா 930 வருஷம் எப்படி கணக்கு எடுப்படும்? ஆதாம் இல்லை எங்கே இருந்தார் ஃபஸ்ட்டு? அந்த வருஷமும் சேர்த்துனா கணக்கு எடுப்படும். அப்போ மொத்தம் எத்தனை வருஷம்? 930 வருஷம். அப்படின்னா எங்கேருந்து கவுண்ட் பண்ணுவோம்? ஆதாம் படைக்கப்பட்டதுலேருந்து தான் காலக்கணக்கு ஆரம்பித்தா தான் கரெக்டாக வருமே தவிர, இங்கே சொல்லப்பட்டிருக்குன்னா ஆதாம் படைக்கப்பட்டதுலேருந்து 6ஆவது வருஷம் ஆட் பண்ணோம்னா என்ன வருங்க? எக்ஸாக்டாக வராது, கிட்ட வரும் ஒரு விஷயம். ஆனால் ஒருவேளை சில பேர் பேசுகிறாங்க இல்லையா, 2043 காலக்கணக்கு எப்படி சொல்கிறாங்கன்னா 7ஆம் நாள்லேருந்து ஆரம்பித்து கணக்கிட்டாங்கன்னா என்ன வருமா? ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் சொல்கிறாங்க. அப்படின்னா சொல்கிறாங்க தெளிவாக, 7ஆம் வருஷத்தில் ஸ்டார்டிங் ஆரம்பிக்கப்படுறதுக்கான வசனமே இல்லை பைபிளில். சொல்கிற பாயிண்ட் புரியுதா? 6ஆம் நாளில் தான். சரி, இப்படி கேட்குறேன், ஆதாம் படைக்கப்படுது 6ஆம் நாளா 7ஆம் நாளா? இப்போ சொல்லுங்கள், 6வது நாளா 7வது நாளா? 6ஆம் நாள். அப்படின்னா 6ஆம் வந்து கணக்கிடுறாங்க. கணக்கிட்டால் தான் என்ன வருங்க? அந்த வருஷம் கண்டுபிடிக்க முடியும் 1872. ஆனால் கிட்ட போய் நிற்கிறோம், துல்லியமாக காமிக்கல. இது குனாலஜி. ஆனால் யூபிலி கரெக்டாக என்ன பிரேக் பண்ணவே முடியாது. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறனாக்கா, அநேகர் இந்த குனாலஜி எப்படி பயன்படுத்துகிறாங்கனாக்கா 6th டே கணக்கிறது இல்லை, இங்கே 7th ஆதாம் விழுகிறதுக்கு இல்லையா, அங்கேருந்து கணக்கிறதுனால 7th டே ஆரம்பத்தில் ஆரம்பிக்கிறதுனால ராஜ்யம் டேட் கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்தாலுமே ராஜ்யம் வரும் டேட்டு. ஆனால் நமக்கு என்ன இல்லை, வசனம் இல்லை, ப்ரூஃப் இல்லை. 7th டே ஆரம்பத்தில் தான் ஆரம்பிக்கணுன்றதுக்கு வசனம் இல்லைன்றதை நம்ம ப்ரூஃப் பண்ணுறோம். அதுக்கு என்ன பண்ணுறாங்க இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதை குறித்து என்ன போகிறப்போனா தெளிவாக அடுத்த வாரத்தில் பார்க்க போகிறோம். எது உண்மையான குனாலஜி? யூபிலி கான்செப்ட் முடிஞ்சிச்சு. இப்போ நான் போடுறது குனாலஜி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன். அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அப்படின்னா எது உண்மையான குனாலஜி காலக்கணக்கு? 1874 இல்லை 2043? எதுன்றது என்ன பண்ண போகிறோம்? வேதாகமத்தின் அடிப்படையில் இந்த ரசல் எழுதுனதா இல்லை மற்ற காலக்கணக்கா? எது உண்மைன்னு தான் பண்ண போகிறோம்? அடுத்த வாரம் கண்டுபிடிக்க போகிறோம். தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசிரியப்பாராக. ஆமென்.